அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகால அல்லாஹு தஆலா سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون وقال نبينا صلى الله عليه وسلم اركبوها صالمة ودعوها سالمة أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சமகாலத்தில் அதிகமான, வழக்கத்திற்கு அதிகமான வாகன விபத்துகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறது. நம்மில் ஒவ்வொருவரும் நாம் நேசித்த நண்பர்களையோ அல்லது நம்முடைய உறவுகளையோ நாம் வாழக்கூடிய சமகாலத்திலேயே விபத்திலே நாம் எல்லாம் பலி கொடுத்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஒன்று நண்பர்களை இந்த விபத்திற்கு நாம் பலியாக்கி இருப்போம், அல்லது உறவுகளை, சகோதரனை, பலர் தங்களினுடைய மகனை, பலர் தங்களினுடைய கணவனை, பலர் தங்களினுடைய நேசமானவர்களை எல்லாம் வாகன விபத்திலே இழந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆய்வு சொல்கிறது, உலகத்திலேயே வாகன விபத்தில் அதிக மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நாடு இருக்குமே ஆனால் அது இந்தியா தான். வாகன விபத்தில் அதிகம் மரணத்தை தழுவக்கூடிய உலகத்தினுடைய முதல் நாட்டில் முதல் தரம் இந்தியாவிற்கு என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு கடுமையான ஒவ்வொரு நாளும் பல காரணங்கள் என்றாலும் மார்க்கம் இந்த வாகனத்தை கையாளுவதற்கும் பயணிப்பதற்கும் மார்க்கம் மிக அழகான சில வழிகாட்டுதலை தருகிறது. ஓரளவிற்கு நாம் அந்த வழிகாட்டுதலை ஏற்று நடக்கும் பொழுது, பொதுவாக அல்லாஹுவினுடைய மார்க்கம் எல்லா நேரங்களிலும் மனித சமூகத்திற்கு சிறந்த வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கும். குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். சூரா பக்கரா, குர்ஆனினுடைய வார்த்தை. ஆதமையும் ஹவ்வாவையும் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அந்த இருவருக்கும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், எனது புறத்திலிருந்து உங்களுக்கான வழிகாட்டுதல் வந்து கொண்டே இருக்கும். ஃபமன் தபிஅ, யார் அந்த வழிகாட்டுதலை பின்பற்றுவார்களோ. உலகம் பல வழிகாட்டுதலை நமக்கு தந்தாலும் வாகன சட்டங்களின் ஊடாக, போக்குவரத்தின் ஊடாக பல விழிப்புணர்வுகளை, பல கட்டுரைகளை, பல உபதேசங்களை உலகம் நமக்கு வழிகாட்டி இருந்தாலும் கூட, அல்லாஹும் அவன் தூதரும் கூட வாகனத்தில் நாம் எவ்வாறு பயணப்பட வேண்டும், வாகன விபத்துகளிலிருந்து நாம் எவ்வாறு நம்மை முன்னெச்சரிக்கையாக தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹும் அவன் தூதரும் மிக அழகான வழிகாட்டுதலை நமக்கு தருகிறார்கள். ஐத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹுவினுடைய வழிகாட்டுதலின் மீது தங்களினுடைய எல்லா பயணங்களையும், தங்களினுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழல்களையும் அமைத்துக் கொள்வார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார்.
அந்த அடிப்படையில் இந்த வாரம் ஜும்மா என்பது நேற்றைய தினம் நம்மில் ஒவ்வொருவரும் அறிந்தும் நம்முடைய பல நபர்களினுடைய தூக்கத்தை கெடுத்த ஒரு நிகழ்வு. பச்சிலம் குழந்தை 1.5 வயது கூட தாண்டாத, உலகத்தை இன்னும் எட்டி கூட பார்க்காத ஒரு பச்சிலம் குழந்தை வாகன விபத்திலே நாம் எல்லோரும் பலி கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த சோகத்தோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கம் இந்த வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது நமக்கு சில அழகான வழிகாட்டுதலை தருகிறது. மிக பிரதானமானதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு அல்லாஹுவின் தூதர் மதீனாவிற்கு திரும்பக்கூடிய நேரம், ஒரு ரசூலினுடைய காலத்தில் வாகனம் என்பது குதிரைகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் தான் ரசூலினுடைய வாகனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வாகன வசதிகள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் ஒட்டகத்திலும் குதிரையிலும் கோவேரி கழுதைகளிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள். ஹஜ்ஜை முடித்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிற்கு திரும்பக்கூடிய நேரம் ஒரு தோழர் ஒரு ஒட்டகத்திற்கு மேலாக, ஒரு வாகனத்திற்கு மேலாக அமர்ந்திருக்கிறார். அந்த ஒட்டகையினுடைய வயிறுகள் எல்லாம் ஒட்டி இருக்கிறது. அந்த ஒட்டகம் சரியாக கவனிக்கப்படவில்லை. உடனே அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாகனத்தை விரைவுபடுத்தி அந்த வாகனத்திற்கு பக்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் செல்கிறார்கள். இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல் பஹாயின், இந்த வாகனம், இந்த கால்நடை, அன்றைக்கு ரசூலினுடைய காலத்தினுடைய வாகனம் என்பது ஒட்டகம். இந்த ஒட்டகத்தினுடைய விவகாரத்தில் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய இந்த வாகன விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இர்கபூஹா சாலிமத்தன் வதஊஹா சாலிமத்தன். இந்த வாகனத்தில் நீங்கள் எந்த வாகனத்தில் பயணப்பட்டாலும் சரியான வாகனத்தில் நீங்கள் பயணம் மேற்கொள்ளுங்கள். சரியான நேரத்திலேயே நீங்கள் பயணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். சரியான முறையில் நீங்கள் பயணம் மேற்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிப்பதற்கான முதல் வழிகாட்டுதல், நம்முடைய வாகனம் மிகச்சிறந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய வாகனம் மிக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். இர்கபூஹா சாலிமத்தன் வத்ருகூஹா சாலிமத்தன். இப்படியும் அர்த்தம் கொள்ளப்படும், நீங்கள் நல்ல வாகனத்தில் பயணம் மேற்கொள்ளுங்கள். அது நல்ல முறையில் இருக்கும் பொழுதே உங்களினுடைய பயணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். அப்ப முதல் விஷயம், நம்முடைய வாகனங்களை நாம் சரியான முறையில் தேர்வு செய்ய வேண்டும். அது எந்த வாகனமாக இருக்கட்டும். வாகனம் என்பது அது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு அருள் கொடை. நம்மில் பல சகோதரர்கள், நாம் பல நேரங்களில் முஸ்லிம் சமுதாயம் அளவுக்கு அதிகமாக வணங்குகிறோம், தொழுகைகளில் கவனம் செலுத்துகிறோம், இபாதத்துகளில் கவனம் செலுத்துகிறோம், பெரிய பாவங்களில் நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் பாவம் என்றே தெரியாமல் பல பாவங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் குறிப்பாக நான் உட்பட நாம் எல்லோரும் இவைகளை எல்லாம் பாவம் என்பதாக உணர்வதே கிடையாது. என்னிடத்தில் காசு இருக்கிறது, 4 ஆட்டோ வாங்குவதற்கு என்னிடத்தில் காசுண்டு, 2 கார் வாங்குவதற்கு நம்மிடத்தில் காசுண்டு, உடனடியாக நாங்கள் வாகனத்தை வாங்குகிறோம். அதை நிப்பாட்டுவதற்கான இடம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் பார்ப்பதே இல்லை. சாதாரணமாக தெருவை அடைத்து என்ன செய்கிறோம்? இரவு நேரத்தில் எந்த தெருவிற்குள்ளாக நாம் நுழையட்டும், எத்தனை வாகனங்கள். தெரு என்பது வாகனங்களை நிப்பாட்டுவதற்கானது அல்ல, நாம் வாழுவதற்கான தெருக்கள். வாகனத்தை நிப்பாட்டுவதற்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும் நம்முடைய மார்க்கத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தையும் கால்நடை குதிரையையும் கோவேரி கழுதையும் தான் பயணப்பட்டார்கள். சாதாரண ஒரு கால்நடை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதியாக்கி இருந்தார்கள், யாரினுடைய வீட்டினுடைய திண்ணையிலும் அதை கெட்டி போட முடியாது. நாம் பயணப்படக்கூடிய குதிரையை நினைத்தவுடன் என்னுடைய வீட்டினுடைய திண்ணையில் கெட்டி போடுவதற்கு மதீனாவில் ரசூல் அனுமதி கொடுக்கவில்லை. அதற்கான ஒரு பாதுகாப்பான இடம் இருக்க வேண்டும். அது ஓய்வெடுப்பதற்கான ஒரு பாதுகாப்பான இடம் இருக்க வேண்டும். ஆனால் நம்மில் பலர் இது தவறு என்பதாக உணர்வதே இல்லை. ஒருபுறம் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் நம்முடைய வீட்டை வெளியே கட்டுகிறோம், மறுபுறம் என்னிடத்தில் கார் இருக்கிறது, என்னிடத்தில் ஆட்டோ வாங்குவதற்கு வசதி இருக்கிறது, நான் அப்படித்தான் விடுவேன் என்பதாக தெருவை மறித்து நாங்கள் விட்டுக் கொண்டிருக்கிறோம். பாவம் என்றே உணராமல். அன்பு சகோதரர்கள்,
மரம் நடுவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எவ்வளவு நன்மை என்று தெரியும். மரத்தை நடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஆர்வம் ஊட்டினார்கள். நீங்கள் மரம் நடுங்கள், அது உங்களுக்கு சதக்கத்துல் ஜாரியா, அது ஒரு பறவை உட்கார்ந்தாலும் கூட உங்களுக்கு நன்மை என்றெல்லாம் ஆர்வம் ஊட்டிய ரசூலுல்லாஹ் பொதுமக்களுக்கு ஒரு மரம் இடைஞ்சலாக இருக்குமையானால், என்னுடைய வீட்டில், ஹதீஸ் மிக அழகான வார்த்தை, என்னுடைய வீட்டினுடைய மரம், என்னுடைய வீட்டினுடைய திண்ணையில், என்னுடைய சொந்த நிலத்தில் ஒரு மரம் வளருகிறது, அந்த மரம் வளர்ந்து என்னுடைய அயல்வாசிக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ அல்லது வாகனம் பயணப்படுவதற்கோ அது ஒரு இடைஞ்சலாக இருக்குமேயானால் ரசூல் சொன்னார்கள், அந்த மரத்தை வெட்டுங்கள், சொர்க்கத்தில் நான் உங்களுக்கு ஒரு மரத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். மரம் நட்டினால் உங்களுக்கு இவ்வளவு நன்மை என்று பேசிய அதே அல்லாஹ்வின் தூதர் சக மனிதனுக்கோ அயல்வாசிக்கு அது ஒரு பாதிப்பாக அமையுமையானால் அந்த மரத்தை வெட்டுங்கள், உங்களுக்கு சொர்க்கத்தில் நான் உங்களுக்கு ஒரு மரத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இது என்ன நமக்கு உணர்த்துகிறது? பிற மனிதர்கள், என்னுடைய நிலம், என்னுடைய மரம், ஆனால் அதுவே பிறருக்கு பாதிப்பாக அமையுமையானால் அதை நீக்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், பாவம் என்றே தெரியாமல் நம்மளுடைய தெருக்களை எல்லாம் இன்றைக்கு வாகனங்கள் ஆக்கிரமித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இரவு நேரத்தில் யாருக்காவது இதய வலி ஏற்பட்டால், ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரசவ வலி ஏற்பட்டால் வெளியே கொண்டு செல்வதற்கு கூட சுதந்திரம் இல்லாத அளவிற்கு கேட்டால் ஒன்னே ஒண்ணுதான், ஏன் வீடு ஏன் வாகனம், யாருமே கேட்கக்கூடாது. யாராச்சும் கேட்டாலும் கூட இவர்களினுடைய தவறை நியாயப்படுத்துவதற்கென்று சில அல்லக்கைகள் இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் பயணத்தினுடைய சட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை இர்கபூஹா சாலிமன் வதஊஹா சாலிமன். நீங்கள் சரியான வாகனத்தில் பயணம் செய்யுங்கள், அந்த வாகனத்தையும் சரியான முறையில் நீங்கள் பாதுகாருங்கள். ஸஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் கைலு சலாசத்துன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் 3 வாகனங்களை வைத்திருந்தார்கள். சும்மா பக்கத்தில் மட்டும் போயிட்டு வர வேண்டும் என்றால் 10 கிலோமீட்டர்களுக்குள்ளாக துல்ஹுலைஃபா மதீனா எல்லை வரை போய் வருவதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு கோவேரி கழுதை வைத்திருந்தார்கள். நீண்ட தூரம் உம்ராவிற்கு ஹஜ்ஜிக்கு பயணப்பட வேண்டுமையானால் ரசூலுல்லாஹ் கழுதையில் பயணப்பட மாட்டார், அதற்கென்று கஸ்வா என்ற ஒட்டகம் வைத்திருந்தார்கள். யுத்தத்திற்காக வியாபாரத்திற்காக பயணப்பட வேண்டுமையானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையை வைத்திருந்தார்கள். எல்லா வாகனத்தையும் ஒன்றுக்காக ரசூல் பயன்படுத்தவில்லை, அது அதற்கான கண்ணியத்தை அல்லாஹ்வின் தூதர் கொடுத்தார்கள். எந்த வாகனத்திற்கு என்ன கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த கண்ணியத்தை கொடுத்தார்கள். இந்த வாகனத்தை வைத்து எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ அதற்கு மட்டும்தான் ரசூல் பயணப்பட்டார்கள். நம்மில் பல சகோதரர் பெருமையோடு சொல்வார், நான் 2 வீலர்லேயே ஊட்டி வர போயிட்டு வந்துட்டேன் பாரு. இதெல்லாம் தவறான வழிமுறைகள். எது தூரத்திற்கென்று ரசூல் பிரித்து வைத்திருந்தார்கள். ஒட்டகத்திலேயே ரசூல் பயணப்பட முடியும் இல்லை, ஒவ்வொரு பயணத்திற்கென்று காரணம் ஒன்று அந்த வாகனத்திற்கு அது பிரச்சனை. பல நேரங்களில் வாகனம் நம்மை சிதைத்து விடும். பல நேரங்களில் நாம் நினைப்பதை போன்ற அல்ல வாகனங்கள், வாகனமே நமக்கான கபருக்குழியாக பல நேரங்களில் மாறிவிடும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பயணத்திற்கும் அந்த பயணத்திற்கு தகுதியான வாகனத்தை தேர்வு செய்தார்கள். சமகாலத்தில் அபரிவிதமான ஒரு தைரியம். சாதாரணமாக பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளை வைத்துக்கொண்டு தைரியமாக பயணப்படுகிறோம். யாரையும் குற்றப்படுத்துவதற்கல்ல, சில நேரங்களில் நாம் கண்ணீர் வடிப்பதற்கு அது காரணமாக மாறிவிடுகிறது. அபரிவிதமான தைரியத்தை வாகனத்திலே நாங்கள் காட்டக்கூடாது. ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பயணத்திற்கும் ஒரு வாகனம் அல்ல, பயணத்திற்கு தோதுவாக வாகனங்களை பிரித்து வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரில இந்த செய்தி வருகிறது, அல் கைரு சலாசத்துன். வாகனம் மொத்தம் 3 வகையாகும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குதிரை. அல் கைரு சலாசத்துன், வாகனம் மொத்தம் 3 ஆகும். ஹியலி ரஜுலின் அஜ்ருன்,
சில நேரங்களிலே வாகனம் உங்களுக்கு நன்மையாக அமையும். வஹிய லிரஜுலுன் சித்ருன், சில நேரங்களிலே வாகனம் உங்களுக்கு திரையாக இருக்கும். வஹிய அலா ரஜுலின் பிஸ்ருன், சில நேரங்களிலே வாகனமே உங்களுக்கு சாபமாக, சில நேரங்களில் வாகனமே உங்களுக்கு தீமையாக மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஅம்மா அல்லதீ ஹிய லஹு அஜ்ருன், யாரினுடைய வாகனம் நன்மையாக இருக்குமேயானால், அல்லதீ யத்தகிதுஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபயஹுதுஹா லஹு அஜ்ரன், யார் ஒரு வாகனத்தை வாங்குகிறார் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக, நன்மைக்காக, இந்த வாகனத்தின் ஊடாக நான் பயணப்படுவது இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு, இந்த வாகனத்தின் ஊடாக நான் பயணப்படுவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கென்று யார் நல்ல எண்ணத்திலே ஒரு வாகனத்தை வாங்குவாரோ அது அவருக்கு அஜ்ருன் கூலியாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வாகனம் எவ்வளவு ஓய்வெடுத்தாலும் அந்த ஓய்வினுடைய நாட்களும் உங்களுக்கு கூலியாக இருக்கும். அந்த வாகனம் வெளியாக்கக்கூடிய கழிவுகளும் உங்களுக்கு கூலியாக இருக்கும். அந்த வாகனத்தை நீங்கள் பயணப்பட்டாலும் உங்களுக்கு அது கூலியாக இருக்கும். அந்த வாகனம் உங்கள் வீட்டு திண்ணையிலே நின்றாலும் உங்களுக்கு கூலியாக இருக்கும். டூ வீலரை வாங்கக்கூடிய சகோதரன், ஃபோர் வீலரை வாங்கக்கூடிய ஒரு சகோதரன் பிறர் மெச்சுவதற்காக, அடுத்த வாக்கியம், பிறர் மெச்சுவதற்காக, அவர்களெல்லாம் கார் வாங்கிவிட்டார்கள், அவர்களெல்லாம் பெரிய டூ வீலர் வாங்கிவிட்டார்கள், நானும் வாங்கி காட்டுகிறேன் என்பதற்கு வாங்குவதற்கு பெயர் அல்ல வாகனம். ரசூல் சொன்னார்கள், ஹிய ரஜுலுன் அஜ்ருன், வாகனம் உங்களுக்கு கூலியாக நன்மையாக அமையும். இஹ்லாஸோடி அந்த வாகனத்தை யார் வாங்குகிறாரோ, அது டூ வீலராக இருக்கலாம், காராக இருக்கலாம், உங்கள் வசதிக்கு தகுந்ததாக இருக்கலாம், ஹலாலான முறையில் உங்கள் எண்ணம் தூய்மையாக இருந்தால் அந்த வாகனம் பயணப்பட்டாலும் கூடிதான். அந்த வாகனம் இரவிலே உங்கள் வீட்டு திண்ணையிலே ஓரமாக நின்றாலும் உங்களுக்கு கூடிதான். அந்த வாகனத்திற்கு நீங்கள் செலவு செய்வதும் கூடிதான். அந்த வாகனம் உங்களுக்கு கக்கக்கூடிய கழிவுகளும் உங்களுக்கு கூடிதான். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். வ அம்மர் ரஜுல், ஒரு மனிதனுக்கு வஹி அலா ரஜுலின் பிஸ்ருன், வாகனமே சாபமாக, வாகனமே தீமையாக மாறிவிடுகிறது. காரணம் யாருக்கு என்று சொன்னால், பெருமைக்காக யார் வாகனத்தை வாங்குவானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பிறர் காட்ட வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும். நமக்கு ஒரு வாகனம் போதும் என்றால் ஒரு வாகனம் போதும். இல்லை, நான் யார் என்று காட்டுகிறேன். என்னுடைய நண்பன் உயர்ந்த டூ வீலரை எடுத்து விட்டான். இன்றைக்கு பல சகோதரர்கள், பல பெற்றோர்கள் உங்கள் மகனுக்கு பெரும் பெரும் டூ வீலரை வாங்கி கொடுப்பதற்கான காரணம் என்ன? உங்களினுடைய பணத்திமுறை காட்டுவதற்காக, அல்லது வாலிபன் தன்னுடைய பணத்திமுறை காட்டுவதற்காக, தன்னுடைய நண்பர்களோடு போட்டி போடுவதற்காக, நீயே வாங்கிவிட்டாயா, நான் வாங்கி காட்டுகிறேன் பார் என்பதாக ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு. ஐதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒம்மர் ரஜுலுன், ஒரு மனிதனினுடைய வாகனம் அவனுக்கு பிஸ்ருன், நாசமாக தீமையாகவே மாறும். யார் என்று சொன்னால், பெருமைக்காக, தவறு செய்வதற்காக, பிறரிடத்திலே மெச்சுவதற்காக வாகனத்தை எவன் வாங்குவானோ அவனுக்கு அது தீமையாக மாறும். ஒவ்வொரு நொடியும் அது தீமையாகவே இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அம்மர் ரஜுலு ஹிய சித்ருன், சில நபர்களுக்கு வாகனம் ஒரு திரை, நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, அதை வைத்து அவர் சம்பாதிக்கிறார். ஒரு ஆட்டோ வாங்குகிறோம், நம்முடைய நோக்கம் நம்முடைய குடும்பத்திற்கு ஏதேனும் ஒரு ஆகாரம் தேவை, நம்மளுக்கு உழைப்பு தேவை என்பதற்காக, நன்மைக்காக அல்ல, சேவை செய்வதற்காக அல்ல, மார்க்கத்திற்காக அல்ல, அல்லது தீமை செய்வதற்காக, பகட்டுக்காகவும் அல்ல. மாறாக ரசூல் சொன்னார்கள், வம்மர் ரஜுலு ஹிய சித்ருன், சிலருக்கு வாகனம் திரையாக இருக்கும், நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, அவரினுடைய வாழ்வாதாரத்திற்காக, அதை வைத்து சம்பாதிப்பதற்காக வாங்குகிறாரே, அவருக்கு நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது, அது ஆகுமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பு சகோதரர், வாகனத்தை தேர்வு செய்யும் பொழுது இஹ்லாஸோடு நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும். நம்மை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு வாகனம், அதை நாம் மறந்துவிடவே கூடாது. அதற்கான சரியான ஓய்வுகளை கொடுக்க வேண்டும். வாகனத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வாகனத்தை பராமரிப்பது ரசூல் சொன்னார்கள் சதக்கா என்று சொன்னார்கள். நம்மில் பலர் வாகனத்தை சுத்தம் செய்வதே கிடையாது.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டிய குதிரையினுடைய ஒட்டகத்தினுடைய வயிறை பார்த்து ரசூல் சொன்ன வார்த்தை, இந்த வாகனத்தில் தான் நீங்கள் பயணப்படுகிறீர்கள். இர்கபூஹா சாலிமன், நல்ல முறையில் பயணப்படுங்கள். வதஊஹா சாலிமன், அதற்கு நல்ல ஓய்வை கொடுங்கள், நல்ல முறையில் அதை பராமரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லா அறிஞர்களும் இந்த ஹதீஸ் நவீன வாகனத்திற்கும் பொருந்தும் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் பயணப்படுவதற்கு முன்பாக வாகனங்களை சரியான முறையில் தேர்வு செய்ய வேண்டும். நமக்கு தேவையான வாகனத்தை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும், இஹ்லாஸோடு தேர்வு செய்ய வேண்டும். நாம் செலவு செய்யக்கூடிய வாகனம் நமக்கு கூலியாக இருக்கும் அல்லது நமக்கு தீமையாக இருக்கும் என்ற சிந்தனையை முதலிலே மனதிலே பதிய வைக்க வேண்டும். இரண்டாவது, பயணத்தில் கவனச்சிதறல்களிலே ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். பொதுவாக பயணத்தில் கவனத்தோடு நாங்கள் பயணப்பட வேண்டும். சின்ன கவனக்குறைவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். அது யார் பக்கம் தவறு என்பதெல்லாம் இரண்டாவது. பயணப்படும் பொழுது அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லக்கூடிய ஹதீஸை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய ஒரு அழகான நபிமொழி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்ற முறையை சொல்லும் பொழுது கூட, ஒரு மனிதர், இப்போ நம்மளாம் ஜும்மால உட்கார்ந்து இருக்கிறோம், மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒருவர் உள் வந்தால் நாம் யாரும் சலாம் சொல்லக்கூடாது. சபைக்கு உள்ளே நுழையக்கூடியவர் தான் சலாம் சொல்ல வேண்டும் ரசூல் சொன்னார்கள். நிற்பவர் தான் அமர்ந்தவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் ரசூல் சொன்னார்கள். வாகனத்தில் பயணிப்பவர், நாம வாகனத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறோம், ஒருத்தர் நடந்து போறாரு, அவர் சலாம் சொல்லக்கூடாது. புகாரில ரசூல்லா சொன்னார்கள், நீ நடந்து போற, ஒருத்த வாகனத்தில் போறான், அவனுக்கு நீ சலாம் சொல்லாதே. மாறாக வாகனத்தில் பயணப்படுபவர் தான் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். காரணம், நான் வாகனத்தை ஓட்டிக்கிட்டே போறேன், ஒருத்தர் சலாம் சொன்ன உடனே என் கவனம் சிதறிவிடும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேர்த்தியாக வழிகாட்டுகிறார். அல்லாஹ் அக்பர். அலர்ராக்கிப், பயணம் செய்பவர் தான் அலல் மாஷி, நடப்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டுமே தவிர நடந்து செல்பவர், பஸ்ல ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறார், பஸ் ஓட்டி போய்கிட்டு இருக்கிறாரு, ஆட்டோ ஓட்டி போய்கிட்டு இருக்கிறாரு, டூ வீலர் ஓட்டி போறாரு, கார் ஓட்டி போறாரு, நாம அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் சொல்லக்கூடாது. ஏன்? டக்குன்னு திரும்புவாரு. அந்த ஒரு சில நொடிகள் அவரினுடைய கவனம் சிதறிவிடும். சில நேரங்களில் சலாமே அவருக்கு கபூராக மாறிவிடும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ், லியுஸல்லிமு ஸகீர் அலல் கபீர், சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும். வல் மாரு அலல் காயிர், நடந்து செல்பவர் அமர்ந்தவருக்கு சலாம் சொல்லட்டும். வல் கலீலு அலல் கஸீர், குறைந்தவர் அதிகமானவருக்கு சலாம் சொல்லட்டும். வல் மார் வல் கலீலு வர்ராகிபு அலல் மாஷி, வாகனம் ஓட்டுபவர் தான் பிறருக்கு சலாம் சொல்ல வேண்டுமே தவிர வாகனம் ஓட்டுபவருக்கு நீங்கள் சலாம் சொல்லாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன கவனச்சிதறல் கூட ஏற்பட்டு விடக்கூடாது. ஆனால் வாகனம் ஓட்டுறோம், சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு தைரியமாக ஓட்டி செல்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. சமகாலத்தில் நடந்த ஒரு விபத்து ஏற்படுகிறது. மக்கள்லாம் போய் தூக்குறாங்க. அந்த டிரைவர் மட்டும் இறந்து விடுகிறார். அவர் மட்டும் பயணப்பட்டு வந்திருக்கிறார் ஏர்போர்ட்ல இருந்து வரும்பொழுது. ஆனால் அந்த காரில் சினிமாவினுடைய குத்து பாட்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த சகோதரன் ஜனாசாவாக கீழே கிடக்கிறார். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மரணம்! விபத்து அல்ல மரணம், விபத்திலே மரணிப்பது கொடூரம் அல்ல. பாவங்களை ரசித்தவனாக அந்த நொடி முன்பு வரை, அந்த விபத்து நடப்பதற்கு முன்பு வரை அசிங்கத்தையும் இசையையும் கேட்டுக்கொண்டு சகோதரன் ஜனாசாவாய் இரத்த வெள்ளத்திலே, ஆனால் பாட்டுகள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பயணம் செய்யும் பொழுது கவனத்தோடு பயணம் செய்யுங்கள். கவனத்தை சிதற விடாதீர்கள். சமகாலத்தில் இந்தியாவில் நடைபெற்ற ஒரு ஆய்வு, அழகான ஒரு ஆய்வு சொல்கிறது, ஏன் பிற வருடத்தை விட சமீபமாக விபத்துகள் அதிகம் நடக்குகிறது என்றால், இன்னைக்கு நம்ம எல்லாரும் செல்போன் அதிகமாக நோண்டி நோண்டி பழகி நம்முடைய கவனங்கள் எல்லாம் சிதறி இருக்கிறது. வாகனத்திலேயும் அந்த சிதறல்கள் வெளிப்பட்டு விடுகிறது. பல விபத்துகள் நல்ல சகோதரர்கள் கவனச்சிதறலின் காரணமாக மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை, பயணத்தில் கவனத்தோடு நாங்கள் பயணம் செய்ய வேண்டும்.
நம்முடைய சிந்தனைகள் சிதறிவிடக் கூடாது. நாம் பயணம் செய்கிறோம், எதை இலக்காக வைத்து பயணிக்கிறோமோ அதை நோக்கி நம்முடைய பயணம் அமைய வேண்டும். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எல்லா பயணத்தினுடைய வழிகாட்டலை நீங்கள் எடுத்துக்கொண்டால், பயணத்திற்காக தயாராகிவிட்டாலே அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவினுடைய நினைவுகளால் தங்கள் பயணங்களை அமைத்துக் கொள்வார். புகாரில இந்த செய்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்திற்காக அல்லாஹுவின் தூதர் தயாரானாலே, வீட்டை விட்டு வெளியே வந்து வாகனத்திற்கு மேலே ஏறிவிட்டாலே ரசூலுல்லாஹ் வானத்தை பார்த்து இப்படி சொல்வார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். இந்த பயணம் நம்முடைய கைகளை கொண்டல்ல, அல்லாஹ் மிக பெரியவன். சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். இந்த வாகனத்தை ஸஹ்ஹர லனா, நமக்கு அவன் வசப்படுத்தி தந்திருக்கிறார். அது நம்ம கையில் இல்லை, அல்லாஹ் நம்ம கையில் வசப்படுத்தி தந்திருக்கிறார். நம்ம முயற்சியில, நம்முடைய அனுபவத்துல, நம்முடைய அறிவுல நம்ம பயணம் செய்யல. ரசூலுல்லாஹ் பயணத்திற்காக தயாரானாலே, சும்மா உங்க கூகுள்ல போய் ரசூலினுடைய பயணம், எல்லா நேரத்திலும் பயணம் முழுவதுமே அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தோடையே பயணப்படுவார்கள். காரணம், ரசூல் சொன்னார்கள், பயணம் என்பது நரகத்தினுடைய ஒரு துண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள். பலரை பயணம் பலி கொடுத்திருக்கிறது, பலரை பயணம் பலி வாங்கி இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹுவின் தூதர் வாகனத்தில் ஏறியவுடன் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவார்கள். சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா, அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஸஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை அவன்தான் நமக்கு வசப்படுத்தி தந்தான். வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நாம் எங்கு பயணப்பட்டாலும் கடைசியாக நாம் அனைவரும் அல்லாஹுவின் பால் பயணப்பட்டே ஆக வேண்டும். வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், அல்லாஹுவின் தூதரினுடைய வார்த்தை. நாம் எங்கு பயணப்பட்டாலும் இறுதியாக கிழக்கு மேற்கு எங்கு நாம் பயணப்படட்டும், கடைசியாக ஒரு நாள் நாம் அல்லாஹுவின் பக்கம் அல்லவா பயணப்பட வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத்தக்வா. அல்லாஹுவே, இந்த பயணத்தில் உன்னிடத்திலே நான் கேட்பதெல்லாம், காரணம் பயண நேரத்தில் வெளியூருக்கு பயணப்படுகிறோம், என்ன தவறு செய்தாலும் யாருக்கும் தெரியாது, என்ன அநியாயம் செய்தாலும் யாருக்கும் தெரியாது, யாரோடையும் எப்படியும் தவறு செய்யலாம், யாரோடையும் எப்படியும் இருக்கலாம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் ஏறியவுடன், ஸஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வரும், ரசூலுல்லாஹ் பிரார்த்திப்பார், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா, அல்லாஹுவே இந்த பயணத்தில் உன்னிடத்திலே நாங்கள் கேட்பது ஹாதா அல் பிர்ர வத்தக்வா, நன்மையான பாதையை கேட்கிறேன், வத்தக்வா இறை அச்சத்தை நான் கேட்கிறேன். பயணப்படும் பொழுதெல்லாம் கிழக்கே மேற்கு எங்கு நான் பயணப்பட்டாலும் இறை அச்சத்தை அல்லாஹ்வே நீ எனக்கு தரணும். வமினல் அமலி மா தர்தா, எந்த செயலை செய்தால் நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த செயலை மட்டும் இந்த பயணத்தில் என்னை செய்ய வைப்பாயாக. குத்தாட்டம் போடக்கூடிய எந்த சகோதரனாக இருக்கட்டும், அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் ரசித்துக் கொண்டு பயணப்படக்கூடிய எந்த சகோதரனாக இருக்கட்டும், ரசூலினுடைய வார்த்தை வமினல் அமலி மா தர்தா, அல்லாஹ்வே இந்த பயணத்தில் உன்னுடைய பொருத்தம், நான் எதை செய்தால் நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த செயலை மட்டும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அல்லாஹும்ம ஹப்பின் அலைனா சஃபரனா, அல்லாஹுவே பயணத்தினுடைய சோர்விலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஹாதா ஒத்துவி அண்ணா போதா, பயணத்தினுடைய தூரத்திலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம அந்த ஸாஹிபு ஃபி ஸஃபர், என் பயணத்தினுடைய தோழன் நீ மட்டும் தான் யா அல்லாஹ். இந்த வாகனம் எப்பொழுது வேண்டுமே ஆனாலும் எது வேண்டுமே ஆனாலும் நடக்கலாம். எத்தனையோ நபர்கள் இதே வாகனத்தில் பயணப்பட்டு ஜனாசாவாக வீட்டு திண்ணையில் கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம அந்த ஸாஹிபு ஃபி ஸஃபர், என் பயணத்திற்கான நண்பன் நீ மட்டும்தான். வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல், என்னை நம்பி என் குடும்பம் வீட்டிலே இருக்கிறது, என் குடும்பத்திற்கான காவலன் நீ மட்டும்தான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஅஸாயிஸ் ஸஃபர் வ கஆபத்தில் மன்தர், அல்லாஹுவே பயணத்தினுடைய சிரமங்களிலிருந்து, கெட்டதை பார்ப்பதிலிருந்து என்னை பாதுகாப்பாய். நான் விபத்துல சாகிறது இல்லை, பிறருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டு அதை கூட நான் பார்த்துடக்கூடாது யா அல்லாஹ். வகாபத்தில் மந்தர் என்றால் பாதிப்புக்கு உள்ளாகி அதை என் கண்ணிலே நீ காட்டிவிடாதே.
வசூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்ல். நானோ என் செல்வமோ என் குடும்பமோ சிதையாமல் என்னை நீ காப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் பயணப்படும் பொழுது இப்போ இறை அச்சத்தோடி இறை சிந்தனையோடி பயணப்பட வேண்டும். திரும்பும் பொழுது ரசூலுல்லாஹ் இதே வார்த்தையை சொல்லி சந்தோஷத்தில் இன்னும் வார்த்தை அதிகப்படுத்துவார்கள். ஆயிபூன் அத்தாயிபூன் ஆபிதூன் ரப்பினா ஹாமிதூன். பயணத்தை முடித்துவிட்டு திரும்புகிறோம் யா அல்லாஹ், உனது அடியானாய் தவறுகளுக்கு பாவ மன்னிப்பு தேடியவர்களாய் உன்னை புகழ்ந்தவர்களாக ஆரோக்கியமாக திரும்ப வைத்தாயே, என் குடும்பத்தை காண்பதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு நல்கினாயே, உன்னை புகழ்ந்தவனாக நான் திரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக சந்தோஷத்தோடு திரும்புவார்கள். அப்ப பயணம் மேற்கொள்ளும் பொழுது மூன்றாவதாக இறை சிந்தனையில் பயணப்படுங்கள், அல்லாஹுவினுடைய ஞாபகத்தில் பயணப்படுங்கள், அல்லாஹுவை துதித்தவர்களாக பயணப்படுவோம். அல்லாஹுவிடத்தில் பயணங்களினுடைய சிரமங்களிலிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக நம்முடைய பயணங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் மார்க்கம் காட்டக்கூடிய முதல் விஷயம். நம்முடைய வாகனங்களை தரமிக்கதாக வைத்திருக்க வேண்டும். சரியான முறையில் நம்முடைய வாகனத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இரண்டாவதாக கவன சிதறல்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கவனத்தோடு பயணம் மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இறை சிந்தனையிலே நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரினுடைய பயணங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்தட்டும். அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாஇரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத் உஸீக்கும் வ நஃப்ஸி அவ்வலம் பித்தக்வல்லாஹ். மீண்டும் ஒரு முறை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு உபதேசம் செய்தவனாய் என்னுடைய இரண்டாவது உரையை நான் ஆரம்பிக்கிறேன். என் அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுவின் தூதர் பயணப்பட்டு வருகிறார்கள். தோழர்கள் எல்லாம் தெருக்களிலே நிற்கிறார்கள், தெருக்களிலே நின்று பேசுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தெருக்களிலே நிற்காதீர்கள், ஹக்கு த்வரீக், தெருக்களுக்கான உரிமைகளை கொடுங்கள். பாதைகளுக்கான உரிமைகளை கொடுங்கள். பாதைகளுக்கென்று ஒரு உரிமை இருக்கிறது. ஹக்குல் முஸ்லிம், சக முஸ்லிமுக்கென்று உரிமை. ஹக்குல்லா, அல்லாஹுக்கென்று உரிமை. அதுபோன்று ரசூலினுடைய வார்த்தை, புகாரியினுடைய வார்த்தை ஹக்கு த்வரீக், பாதையினுடைய உரிமைகள். சமகாலத்தினுடைய அறிஞர்கள், இமாம் இப்னு பாஸ் போன்ற பெரும் அறிஞர்கள் சொல்கிறார்கள், சமகாலத்தில் பாதையினுடைய உரிமை என்பது போக்குவரத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இது பாதையினுடைய உரிமை. அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பெரும் பகுதி மக்கள் யாராக இருக்கட்டும், சின்ன பையன் 18 வயது நிரப்பமில்லை, அவங்க கையில் லைசன்ஸே இல்லை, ஆனால் 2 வீலரை கொடுத்துருக்குறோம், வாப்பா கொடுக்குற. என்ன மாதிரியான விபத்து என்பது ஒருவனோடி முடிவது அல்ல. யோசிச்சு பாருங்க, நேற்று அந்த புள்ளை இறந்துட்டு அந்த தாய் தகப்பன் மரணிக்கக்கூடிய வரை இது ஆறாத ரணம். உலகத்தில் உயிர் வாழும் பொழுது மகளை இழப்பது இருக்கிறது. எந்த நல்ல நாள் வந்தாலும் அந்த ஞாபகம் வந்துவிடும். என் புள்ள இருந்தால் வளர்ந்துருப்பான்ல, என் புள்ள இருந்தால் எனக்கு 20 வயசு இருக்கும்ல என் மகனுக்கு. அதனால்தான் மார்க்கம் விதிமுறைகளை பின்பற்ற சொல்கிறது. ஆனால் ரொம்ப சாதாரண சின்ன தப்புகள், தப்புன்னே பார்க்கறது இல்லை. மகன் கையில் 2 வீலரை கொடுத்து என்ன செய்ய பெருமையாக பேசுகிறோம். என் மகனுக்கு காலே எட்டாது, ஆனால் நான் 2 வீலர் சொல்லி கொடுத்துட்டேன் தெரியும்ல. சரி, எங்காவது ஏதாவது நடந்து விட்டால், இவனால் பிறருக்கு ஏதாவது நடந்து விட்டால், நடந்ததற்கு பிறகு அழுவதோ, நடந்ததற்கு பிறகு தலையில் மண்ணை வாரி போடுவது அல்ல. ரசூல் சொன்னார்கள், ஹக்கு தரீக், பாதையினுடைய உரிமைகள். பாதையினுடைய உரிமை என்பது பாதையினுடைய போக்குவரத்து விதிகளை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். இது மதம் இல்லை. நம்முடைய பாதுகாப்புக்காக தலையில் ஹெல்மெட் போட சொல்வது, 2 நபர்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்வது, 18 வயதுக்கு பிறகுதான் நீங்கள் 2 வீலரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வது, 4 வீலரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வது, இதெல்லாம் மதத்தின் சட்டம் அல்ல, நம்முடைய உயிருக்கான சட்டங்கள். ஆனால் முஸ்லீம்கள் நமக்குள்ளே நாம் பேசிக்கொள்வோம்,
பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடத்தில் நான் உட்பட போக்குவரத்து விதிகளை தாராளமாக மீறுகிறோம். ஹக்குத்தரை பாதையினுடைய உரிமைகளை பாதுகாருங்கள். இரண்டாவது, அரசாங்கம், பொறுப்பிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உங்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்றால் இந்த ஊரினுடைய எல்லா நலவுகளுக்கும் ஏற்றத்தாழ்வுக்கும் பொறுப்பு நீங்கள் தான். நீங்கள் ஓட்டு வாங்கும் பொழுது எந்த வார்த்தையை சொன்னீர்கள்? ஊரை நாங்கள் சிங்காரமாக மாற்றப் போகிறோம், ஊரை நாங்கள் அப்படி செய்ய போகிறோம், இப்படி செய்ய போகிறோம். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிய உங்களினுடைய கட்சி உங்களை கைவிட்டிருக்கிறது, ஆனால் இந்த ஊர் உங்களை கைவிடவில்லை. இந்த ஊர் உங்களை கைவிடவில்லை. ஒன்றே ஒன்றுதான், எதுவும் எங்களுக்கு பாலாறு தேவையில்லை, தேனாறு தேவையில்லை. எது தேவையோ அதையேனும் போராடி பெற்றுக் கொடுங்கள். எங்குமில்லாத கொடுமைகள் தமிழகத்தில் தான் போக்குவரத்தினுடைய அதாவது சட்டங்கள் மீறப்பட்டு அதிகாரிகளாலேயே எத்தனை உயிர்களை இழப்பது. சென்னையில் போன வருஷம் மழை காலத்தில் குழியை தோண்டி வச்சிருக்கிறாங்க, பூட்டலை. 6 மணிக்கு மேலே வேலை செய்ய மாட்டேன்னு போயிட்டான். அன்னைக்கு நைட்டு மழை, ஒரு டாக்டர் வேலையை முடிச்சுட்டு வாராரு, அந்த குழிக்குள்ள விழுறாரு, மறுநாள் ஜனாசாவாக எடுக்கிறாங்க. யார் தப்பு? போன வருஷம் ஒரு பொம்பளை புள்ள 2 வீலரில் சென்னையில் அப்படியே ஒரு கட் அவுட்டு சாய்ஞ்சு விழுது, அந்த புள்ளைக்கு மேலே விழுது, பின்னாடி வந்த லாரி தலையை ஏற்றி நசுங்கி இறந்து போனது. யார் தவறு? நேற்றைய தினம் நடந்ததினுடைய பிரச்சனை. யாரையும் நாம் குற்றவாளியினுடைய கூண்டிலே நிப்பாட்டவில்லை. அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உமரினுடைய ஒரே ஒரு வார்த்தை, அவரை கைகாட்டி இவரை கைகாட்டி, அது நெடுஞ்சாலைத்துறை பிரச்சனை, அது போக்குவரத்தினுடைய பிரச்சனை, அது அதிகாரிகளினுடைய பிரச்சனை என்பதாக யாரையும் நீங்கள் கைகாட்டலாம். நாளைக்கு மறுமையில் உமர் சொன்ன ஒரு வார்த்தை தான், யூப்ரிட்டிஸ் நதிக்கரையில் பசியால் ஒரு ஓனாய் செத்து போனாலும் இந்த உமரைத்தான் அல்லாஹ் நாளைக்கு பிடிப்பான். உங்களை நாங்கள் தேர்வு செய்திருப்பது, இனி ஏனும் யோசியுங்கள், இந்த ஊரினுடைய அடிப்படை வசதிகள் என்ன, இனி ஏனும் இந்த ஊருக்கு என்னென்ன வசதிகள். நீங்கள் எல்லாம் எங்குமே இல்லாத ஒரு பெரும் பாக்கியம். 10-15 முஸ்லீம் கவுன்சிலர்கள் அல்லாஹ் இங்கே தான் கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா யோசிங்க. என்ன பிரச்சனை? காலையில் போய் பாருங்க, மாலையில் போய் பாருங்க. நெடுஞ்சாலைத்துறையில் என்ன பிரச்சனை, சுகாதாரத்துறையில் என்ன பிரச்சனை, யாரை அணுகினால் நாங்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாத அப்பாவி. உங்களை ஏற்றி அழகு பார்க்க மட்டுமே தெரிந்தவர்கள் நாங்கள். உங்களை ஏற்றி அழகு பார்க்க மட்டுமே தெரிந்தவர்கள். எங்களுக்கு சட்டமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எங்களுக்காக நீங்கள் எங்கள் பிரதிநிதிகள். அதான் வார்த்தை. சட்டமன்றம், பாராளுமன்றம் என்ற உறுப்பினர் என்ற என்ன அர்த்தம்? மக்களின் பிரதிநிதி. கைகாட்டி தப்பிப்பதற்கல்ல, விபத்து நடந்ததற்கு பிறகு இரவெல்லாம் முடித்து அங்கே சேவை செய்வதற்கல்ல. அதற்கு முன்பாகவே, ஏன் அதற்கு முன்பே அங்கு பிரச்சனை என்று தெரியாதா? சரி, பக்கத்திலேயே பிரச்சனை இப்பொழுதும் இருக்கிறது, ஏன் இங்கும் பிரச்சனை இருக்கிறது, இது மட்டும்தான் பிரச்சனையா? இதை தாண்டி சுகாதார பிரச்சனை, இன்னும் எத்தனை நபர்களை இழந்துவிட்டு முடிவெடுப்பது? ஆதலால் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், எங்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தரட்டும். இந்த உம்மத்திற்காக அல்ல, இந்த ஊருக்காக குரல் கொடுங்கள். உங்கள் கட்சிக்காக நீங்கள் குரல் கொடுக்காதீர்கள். கட்சி உங்களை வெற்றி பெற வைக்கவில்லை. உங்களினுடைய அமைப்புக்காக குரல் கொடுக்காதீர்கள். அதெல்லாம் ஒரு ஓரம். இந்த ஊரினுடைய பிரதிநிதிகள், இந்த ஊருக்காக குரல் கொடுங்கள். இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் அடுத்த ஒரு தேர்தல் கவுன்சிலருக்கு வர இருக்கிறது. அதற்கு முன்பாக உங்களால் என்ன செய்ய முடியும்? என்னென்ன பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள், உயிர் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பவர்களாக இருங்கள். அதற்காக நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மக்களின் பிரதிநிதிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். கொஞ்சம் சின்ன கவனக்குறைவுதான் பெரும் பெரும் குடும்பத்தினுடைய முதுகெலும்பையே சரித்து விடுகிறது. அதனால் இந்த விஷயத்தில் அதிகார வர்க்கமும் என்ன செய்ய வேண்டும்? பயணப்படக்கூடிய விஷயத்தில்
நாமும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதிகார வர்க்கமும் சேவை செய்பவர்களாக, மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளில் கவனம் செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாரினுடைய நிலைமைகளையும் சீர்படுத்தட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுக்கு கூட விபத்திலே மரணித்து அந்த ஜனாசாவை பார்த்து கண்கலங்கி காலமெல்லாம் மகனை விபத்திலே கொடுத்து ஒவ்வொரு நல்ல நாளிலும் திங்க நாளிலும் மகனை நினைத்து மகளை நினைத்து கதறக்கூடிய சூழலை எதிரிகளுக்கு கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க வேண்டாம் என்பதாக பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.